உயர்ந்த மாமனிதன் ஐயா சுப்பிரமணியன் ஐயாவை நம்ம இந்த வீடியோவில் பதிவு பண்றோம். எப்போதும் விவசாயிகள் ஏன் தோக்குகிறார்கள் என்றால், ஏன் தோற்கடிக்கப்படுகிறார்கள் என்றால் சிங்கிள் கிராப். ஐயா அப்படி இல்லை. மா, தென்னை, மரப்பயிராகிய தேக்கு, கால்நடைகள், நெல் விவசாயம், வாழை, எல்லா பயிர்களும் எங்க ஐயா தோட்டத்தில் இருக்கு. இன்னைக்கு எங்க வீடியோவை பார்த்து பசுமை பூமியினுடைய செயல்பாடு நன்றாக இருக்கிறது, விவசாயம் அழிந்து கொண்டிருக்குமோ என்ற கவலையில நம்மால் விட்ட இடத்தை பசுமை பூமி இன்னைக்கு நிரப்பி கொண்டிருக்கிறது. நம்மால் பண்ணிட்டு இருந்தாரு, அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் பசுமை பண்றாங்க. அதுவும் நம்ம ஃபார்ம் வந்து இயற்கை ஃபார்ம், ஆர்கானிக் ஃபார்ம் என்று சொல்லும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடம் அட்ரஸ் இது காஞ்சிபுரம் மாவட்டம் பேரணக்காவூர் வில்லேஜ், பேரன் தாலுக்கு ஐயா, உத்தமர் தாலுக்கா. இப்ப ஐயா நம்ம தோட்டத்துல வந்திருக்கேன் ஐயா, என்னென்ன பிரச்சனைகள் நம்ம இப்ப இது ஏறக்குறைய ஒரு இத்தனை வருஷமா மாமரம் வச்சிருந்தாலும் பாருங்க, இன்னைக்கு கூட இந்த வருஷம் மாமரம் காய் இல்ல. அது மாதிரி போன வருஷம் இதை விட மோசம். போன வருஷம் நான் செலவு பண்றதே எனக்கு வரமாட்டேங்குது. வரும்போதெல்லாம் நான் செலவுக்கு பணம் கொடுத்துட்டு இவங்களுக்கு என்னென்ன செலவோ அதை தான் பண்ணிட்டு போடுறத தவிர நிகரமா எனக்கு லாபம்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் எடுத்து எதுவுமே நம்ம கிடைக்கல. ஏறக்குறைய 20 வருஷமா அதுக்காக தான் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், என்ன செய்கிறோம், என்ன நம்ம பண்ணுறது சரியில்லையா, சரி இதை ஏதாவது ஒரு வழி பண்ணணும். பசுமை பூமியில் உங்கள் சாரை வந்து கூப்பிட்டு இதுக்கு என்ன முடிவு, இதை எப்படி பண்ணலாம், இன்னும் இந்த மாமரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது மரப்பயிர் பண்ணலாமா, ஏன்னா இது வந்து ஒரு வருஷம் பூரா காத்திருந்து அதுக்கப்புறம் வந்து பூ எடுக்குது, பூ கொட்டி போகிறது, அப்புறம் காய் வரல, காய் காத்தடிச்சு புரிஞ்சு போகிறா கொட்டி போகுது. அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு தெரியணுன்றதுக்காக தான் இப்போ உங்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் சொல்லணும். ஆமா, அதாவது ஐயா மாமரமா இருக்கட்டும், தென்னையா இருக்கட்டும், நெல்லுக்கும் அப்படிதான். அதிக தண்ணி இருந்தாலே அந்த பயிர் வந்து நல்லா விளையாது. அதனால ஐயா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஜேசிபியை வர சொல்லி, சின்ன பக்கெட்டு, அந்த 2 அடி பக்கெட்டை வர சொல்லி, உங்களுக்கு ஒரு இடையில ஒரு ட்ரெஞ்சு எங்க போகுதோ அந்த தண்ணியெல்லாம் அதில் கலெக்ஷன் ஆகி வெளியில ஏற்றிடணும். அடுத்த சீசன் மாமரம் வரும்போதும் தென்னை 1 வருஷம் ஆகும். கண்டிப்பாக ஐயாவுக்கு இந்த தோட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி பசுமை பூமி குறைஞ்ச செலவில் சில ஐடியாக்கள் கொடுக்குறோம். மண்ணை பொறுத்தளவு ஐயா இது ஒரு அற்புதமான மண் ஐயா. இது பேர் வந்து ஐயா, இது வந்து சாண்டி கிளே லோம்னு சொல்றது ஐயா. அதாவது வண்டன் மண் கலந்த கரிசன் மண் வகையை சார்ந்த மண்ணு, ரொம்ப அற்புதமான மண்ணு. மண்ணு வந்து ஐயா பொட்டாசத்து நிறைய இருக்கு, கரிம பொருள் நிறைய இருக்கு, உப்பு போதிய அளவு இருக்கு, காரமில தன்மையா போதிய அளவு இருக்கு, எல்லா நுண்ணூட்ட சத்துக்களும் எல்லாமே மண்ணுல வளம் இருக்கு. மண்ணுல எந்த பிரச்சனையும் இல்லை ஐயா. அப்ப ஏன் இந்த மாமரம் காய்க்கல, ஏன் இந்த தென்னை மரம் காய்க்கணும்னு சொன்னா ஐயா நல்லா புரிஞ்சிருங்க. மாமரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் நிழல் விழக்கூடாது. இதுல 25 வருஷம் மரம் தென்னை மரம் இருக்கு, 25 வருஷம் தேக்கு மரம் இருக்கு, சின்ன தேக்கு மரமும் இருக்கு. ஏறக்குறைய ஒரு 15-17 வருஷத்துக்குள்ள தேக்கு மரம் இருக்கு. 25 வருஷத்துல இருக்கிற எல்லா தேக்கு மரத்தையும் முதல் வேலையா அப்புறப்படுத்துங்க, தேக்கை எடுத்துருங்க. தென்னை மரத்தையோ மாமரத்தையோ எடுக்க கூடாது. ஏன்னா மாமரம் 60, 70, 80 வருஷம் வரைக்கும் காய்க்கும். 2வது வேலை ஐயா என்ன செய்யணும்னு சொன்னா, மாமரத்துக்கு அக்டோபர் நவம்பர் மரம் கவாத்து பண்ணணும், ப்ரூனிங். நீங்க இது செய்யாம மாமரம் காய்க்கவே காய்க்காது. ஒரு சில பயிர்களுக்கு நீங்க உரம் வைக்காட்டும் காய்க்கும், காலத்தை கடந்து உரம் வச்சாலும் எடுக்கும். மாமரம் காலத்தோட நீங்க செய்ய வேண்டியதை செய்யணும். ஏன்னா மாமரம் ஜனவரி பிப்ரவரி மாதம் பூக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நீங்க அக்டோபர் நவம்பர் மாதம் கவாத்து பண்ணணும், டிசம்பர் மாதம் ஒரு மருந்து அடிக்கணும். அக்டோபர் மாதம் கவாத்து பண்ணும் போது சில உரங்கள் கொடுத்துடணும், பியூர் ஆர்கானிக். ஐயாவுக்கு சொல்றேன், ஒரு 200 லிட்டர் பேரல் எடுத்து பவர் மோட்டாரை வச்சு 400 ml பிரீஸ்னு ஒரு பியூர் ஆர்கானிக். ஏன் உங்க மரம் காய்க்காம போனது, இலை எல்லாம் கருப்பு கருப்பா மாறிடுச்சு. வெள்ளையினுடைய பாதிப்பு அதிகமா இருக்கு, இந்த இலை எல்லாமே கருப்பா மாறிடுச்சு. அப்ப ஐயா 400 ml பிரீஸ், 400 ml டெக் போரான் சத்து மாமரத்துக்கு தேவை, 400 ml டெக் பொட்டாசு சத்து மாமரத்துக்கு தேவை.
அடுத்து பூக்கிறதுக்கு 400 ml டெக்ஸை ஒரு பேரல் வச்சுன்னு சொன்னா ஒரு 200 லிட்டர் பேரல் ஒரு 20 மரத்துக்கு 40-50 மரம் கூட நம்ம அடிக்கலாம். அடிக்கிற எப்ப படம் இந்த டிசம்பர் மாதம். இதெல்லாம் மாறக்கூடாது ஐயா. சரி சரி. தூருக்கு எல்லாம் மண் அணைங்க. மண் சிலது அணைக்காம இருந்தா கூட மேல் மண்ணை வறண்டு இந்த வாட்டி அணைச்சிடுறேன். எல்லாத்துக்கும் மண்ணு அங்க நல்லா அணைச்சிருக்கீங்க. விவசாயிகள் தோக்குறதுக்கு காரணம் கால சூழ்நிலைகள் நம்ம கையில இல்லையே. அதுதான் விவசாயிகளுடைய தோல்வி. அந்த பிஞ்சு பூக்கிற டைம்ல ஐயா 200 லிட்டர் பேரல்ல ஒரு 100 ml விஸ்டம், 100 கிராம் சிஓசி காப்பர் ஆக்சி குளோரைடுன்னு சொல்லுவாங்க, 400 ml பிரீஸ், இத 3 கலந்து ஒரு ஸ்ப்ரே. இந்த 2 ஸ்ப்ரே பண்ணுனா கண்டிப்பாக இதுல எத்தனை மாமரம் இருக்கு மொத்தம்? 300 வரும் சார். 300 மாமரத்துக்கும் ஐயாவுக்கு மினிமம் ஒரு மாமரம் வந்து 5000 ரூபாய் போகும். அப்ப 300 நீங்க கணக்கு பண்ணுங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது இமாம் பசந்த் பெஸ்ட் நம்பர் 1 மாமரம், காலப்பாடி நம்பர் 1 மாமரம், பங்கனப்பள்ளி நம்பர் 1 மாமரம். நமக்கு அதிகமா இருக்கிறது பங்கனப்பள்ளிக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு, இமாம் பசந்த் காலப்பாடி தான் நமக்கு அதிகமா இருக்கு, நல்ல மார்க்கெட் இருக்கனால கண்டிப்பா ஐயாவுக்கு எல்லா செலவு போக கையில ஒரு 5 லட்சம் ரூபாய் நிகர லாபம் கிடைக்குன்னு சொன்னா முதல் வேலை கவாத்து பண்ணணும். இந்த தூருக்கு ஐயா வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா ஒவ்வொரு மாமரத்துக்கும் 1/2 கிலோ பொட்டாசு பியூர் ஆர்கானிக்கா இருந்தா ஐயா கற்பக ஆர்கானிக் கலப்போறோம் 1 கிலோ, 20 கிராம் பூம்பும் பூஸ்டர், மண்ணின் வைரம் 100 கிராம். இத இந்த தண்ணி பாயும் போது இந்த பள்ளத்துல இப்படி போடணும். புளியனா எடுக்க கூடாது, குப்பை சாணி போட்டுறணும். குப்பை சாணியை போட்டுக்கிட்டு காஞ்ச மாட்டினுடைய சாணி இதை போட்டுக்கிட்டு ஒரு 20 கிராம் பூம்பு பூஸ்டர், 1 கிலோ கற்பக ஆர்கானிக் கலப்போறோம், 1/4 கிலோ எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு. ஈரப்பதம் உள்ளது. ஆமா ஈரப்பதம் உள்ளது, எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு ஈரப்பதம் உள்ள ஒரு 1/4 கிலோ. இதை ஐயா இதுக்குள்ள போட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னா எல்லா மரமும் பூக்களை உதுத்து. நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூஸ்டர்ல ஹியூமிக் ஆசிட் 80%, பல்விக் ஆசிட் 15%, பயோபொட்டாஸ் 2.5%, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2.5%. ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப நோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இது இருக்கிறது. இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க, மில்லிக்கிறான். இங்க பாருங்க, இத மெதுவா போடுறேன். இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதுதான் வேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி, கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா, பூம்பும் பூஸ்டர் போட்டா வறட்சியை தாங்கும், பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன், காய்கறிகள் டேஸ்டா இருக்கும். ஆல் இன் ஒன், எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காபி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், தென்னை, ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான